லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது இப்போ தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துட்டு கலவர பூமியா மாறிட்டு வருது, கொலை நகரமா மாறிட்டு வருது. அதை பத்தி என்ன சார்? இது தொடர்ந்து தினமும் கொலை, நிறைய கொலைகள், அரசியல் ரீதியான கொலைகள், பழிக்கு வாங்கக்கூடிய கொலைகள், சமுதாய ரீதியான கொலைகள் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 4 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. பத்திரிகைகளாக பார்க்குறோம். எல்லாருக்குமே மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. தமிழகம் சட்ட ஒழுங்குக்கு முதன்மையாக இருந்த மாநிலம். இன்னைக்கு அந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, இயல்பாக அதான் உண்மை. அதனால் அதை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். கொலைக்கான காரணங்களை கண்டிருந்து கொலையாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான கொலைகள் நடக்காமல் தடுக்கப்படும். அதாவது இப்போ சமீபத்துல ரஞ்சித் கூட ஒரு மேடையில பேசியிருக்காரு. அப்படின்னா சென்னை தான் நாங்க தான் சென்னை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சரி அந்த அப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அவர் சென்னை தான் நாங்க அப்படின்னு சொல்றது முதல்ல முற்றிலும் தவறு. சென்னையுடைய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களும் கிராமணிகளும் தான். ஒரு காலத்தில் இந்த சென்னைக்கு மெட்ராஸ் அப்படிங்கிறது பேர். இந்த மெட்ராஸுங்கிற பேர் மதுராச கிராமணி அப்படிங்கிறவுடைய பேரில் உருவாக்கப்பட்டதுதான் மெட்ராஸ். ஆனால் சென்னப்பநாயக்கன் பட்டணம் சொல்லி இருந்தது. அது ஒரு தெலுங்கருடைய பேர். அன்றைய முதல்வர் கலைஞர் அவர் தெலுங்கு இனவரி காரணமாக மெட்ராஸ்ன்னு சொன்னால் அது ஒரு தமிழருடைய பேர், தமிழனுடைய பேர் வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இரட்டடிப்பு செய்து மதராச கிராமணி பேர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஒரு தெலுங்கர் பெயர் வர வேண்டும் என்பதற்காக சென்னை என்று பெயரை மாற்றி ஒரு சென்னைன்றது தெலுங்கு சென்னப்பநாயக்கன் அப்படிங்கிறவர் ஒரு தெலுங்கர். அந்த தெலுங்கருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும். ஒரு பச்சை தமிழன் மதராச கிராமணியோட பெயரை இரட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பூர்வக்குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவர்களும் கிராமணிகளுமே சென்னை நாங்க தான், மெட்ராஸ் நாங்க தான் சொல்றது கிடையாது. பாத்தீங்கன்னா சென்னையுடைய பழைய கிராமங்களாக திருவல்லிக்கேணியா இருக்கட்டும், திருவெற்றியூரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள், மயிலாப்பூர், வடபழனி எல்லாமே கிராமங்கள் தான். இந்த கிராமங்களுடைய இணைப்பு தான் மெட்ராஸ். அப்படி இருக்கும்போது சென்னைக்கு ஒரு 25 வருஷமோ 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதிகபட்சம் 100 வருஷத்துக்கு முன்னாடியோ குடியேறினவர்கள் சென்னையை நாங்க தான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. அது இல்லாம அவர் சொல்ற தோணி மிகவும் தவறானது. ஒரு குறிப்பிட்ட சாதியை அவங்களெல்லாம் ஒரு ரவுடிகள் மாதிரி சித்தரிக்கிற மாதிரி, அதாவது அவர் பிறந்த சாதியையே அவர் ரவுடி மாதிரி காமிக்கிற மாதிரி சென்னையே நாங்க தான், ஒரு ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா என்ன, பல ஆம்ஸ்ட்ராங்குகள் இருக்கும், சென்னையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாரு. கட்டுப்பாடு வைத்திருந்தா எந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு சட்டப்படியாக அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரா இல்ல ரவுடிசம் செய்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவரு ரஞ்சித் சொல்றதை பாத்தீங்கன்னா முழுக்க சென்னையை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் பெரிய பெரிய ரவுடிகளாக இருக்கின்றோம், ஒரு ஆம்ஸ்ட்ராங் போனா பல ஆம்ஸ்ட்ராங்கள் நாங்கள் ரவுடிகளாக உருவாகிடுவோம், சென்னையை நாங்க தான் கட்டுப்பாடு வச்சிருப்போம் சொல்ற மாதிரி இருக்கு. அது முற்றிலும் தவறானது. இது போன்ற சாதி துவேஷத்தோட பேசுறது தவிர்க்கணும். அவர் எதனால அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, இப்போ மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காண்டி நடக்குது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது தலித் அப்படின்ற ஒரு சமுதாயத்தினர் சேர்ந்த எங்களுக்கு தலித்ன்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி இல்ல, அது 100% தவறு. அதாவது எல்லா சாதியிலுமே படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் படுகொலை செய்யப்படுறாங்க, தலித் சமுதாயம் மட்டும்தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்றது முற்றிலும் தவறானது. சொல்ல போனா தமிழ்நாட்டில் அறிவு சார்ந்த சமுதாயத்தில் தலித் சமுதாயம் ஒன்று. மிகப்பெரிய நேர்மைக்கு எடுத்துக்காட்ட சொல்லக்கூடிய காமராஜருடைய நெருங்கிய நண்பர் கக்கன்ஜி தான் நம்ம உதாரணத்துக்கு நேர்மையான ஒரு மந்திரி, போலீஸ் மந்திரியாக இருந்துகிட்டு எந்த ஒரு சாதாரண அரசு பேருந்துல பயணம் செஞ்சாருன்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன், இந்த மாதிரி அறிவு சார்ந்த தலைவர்கள் உருவான சமுதாயம் இன்னைக்கு நாங்கெல்லாம் ரவுடிகள், நாங்க சென்னையே எங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு எங்களை அடிக்கிறாங்க, குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது அனைவரும் தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்றது 100% தவறு. எல்லா சமுதாயத்திலுமே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக தான் படுகொலைகள் நடைபெறுகின்றது. அதாவது ஒருவரால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது படுகொலைகள் நடந்திருக்கலாம்,
அதை தாண்டி சாதி ரீதியான படுகொலைகள்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. சாதி ரீதியான படுகொலைகள்லாம் ஒரு காலத்துல காட்டு மிராடிகளா இருந்த போது, கல்வி அறிவு இல்லாத இருந்த போது, நான் தான் பெரியாளு நீ தான் பெரியாளு அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான படுகொலைகள் ஒரு காலத்தில் நடந்திருக்கின்றன. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப எல்லாருமே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது, அனைவரும் ஒன்றுதான், எல்லாருக்கும் படிச்சாச்சு, அரசு எல்லாருமே மனித ஜாதி தான். மனித ஜாதி கரெக்ட். எல்லாருமே மனித ஜாதி, எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே வேலைக்கு போறாங்க, மனிதத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற அனைத்து சாதிகளும் உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் வந்து தலித் என்ற காரணத்திற்காக எங்களை வந்து அடிக்காங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்றது 100% தப்பு. அவருடைய தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக சுயநலத்திற்காக அவர் இந்த மாதிரி பேசி திரிகிறாங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்க போறோம், நம்மளோட பிள்ளைங்களை எல்லாம் நம்ம சேர்த்துப்போம் இல்லையா, அவங்களுக்கேமோ ஃபர்ஸ்ட் வந்து தலித் இனத்தினருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரியான தலித்னு சொல்லிட்டு ஒரு குறைவான இதுலயே இருக்கிறாங்களே சார், குறைவான எண்ணத்திலேயே, அதாவது குறைவான மனப்போக்குலயே இருக்காங்க. எதனால அந்த மாதிரியான மனப்போக்கு? அதாவது உளவியல் ரீதியாக அவர்கள் மனதில் நாம வந்து ஒரு கீழ்ந்த சாதி, ஒரு நம்ம வந்து இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய சாதி, ஸ்காலர்ஷிப் பெறக்கூடிய சாதி, இடஒதுக்கீடு அப்படி பார்த்தா அவங்களுக்கு தானே சார் எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன். அந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கறதுனாலயே அவங்க மனசுக்குள்ள வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு என்ன சொல்றது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து 7 ரூபாய் வந்து முன்னுரிமை கொடுப்போம். அவங்க மனநிலை வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சில பேரோட மனநிலை நம்ம வந்து நம்மளை வந்து இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள், அதனாலதான் நமக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. பொதுவா வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு பார்வை. இப்போ நாடா சமுதாயத்தை பாத்தீங்கன்னா 1921 சாணார் என்ற பேர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய பூர்வீக பேருமான நாங்கள் வந்து அரச பரம்பரையர், எங்களுக்கு வந்து நாடார் என்ற பேர் தான் வேணும்னு சொல்லி அன்றைய வெள்ளையரசர் கோரிக்கை வைத்து அதை கோரிக்கையை வந்து வைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாடார் என்ற பெயர் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு அரசின் எந்தவித சலுகையும் கிடைக்காது, உங்களுக்கு அது சரியா ஓகேவா, சலுகை கிடைக்கல நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி வெள்ளையரசு கேட்கும் போது, அரசின் எவ்வித சலுகையும் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு நாடார்ங்கிற பேர் மட்டும் போதும்னு சொல்லி எப்சி பட்டியல், அதான் கரெக்டா சொல்லணும் 7/7/1921 எப்சி பட்டியல நாடார்களை சேர்த்தாங்க. அதாவது இடஒதுக்கீட்டுல எந்த சலுகையும் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இந்த பேரை கொடுக்குறோம், இது வந்து ஒரு ராஜவம்சத்துடைய பேரு, இந்த நாட்டை ஆண்டவர்களுடைய பேரு, நீங்க வந்து சேர சோழ பாண்டிய வம்சாவளிங்கிறதுனால இந்த பேரை பயன்படுத்தி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சலுகை கிடையாதுன்னு சொல்லி 1924 இருந்து 1964 வரை எப்சி பட்டியலில் இருந்த சமுதாயம் நாடா சமுதாயம். குறிப்பிட்டு சொல்லணும், அந்த காலகட்டங்களில் தான் நாடா சமுதாயத்துடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. இடஒதுக்கீடு சலுகை இல்லாமல் தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய கல்வியறிவு, தங்களுடைய தன்னம்பிக்கை, தங்களுடைய தொழில் முயற்சி இதெல்லாம் வச்சு முன்னேற சமுதாயம் நாடா சமுதாயம். அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க சூழல்ல யாருக்குமே எவ்வித சலுகைகளும் 100% வழங்காமல் இருந்தாலே அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துவிடும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நாடா சமுதாயம் எப்படி தன்னம்பிக்கையா மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யமா இருக்கட்டும், இல்ல பல்வேறு துறையினர்கள், மருத்துவத்துறையா இருக்கட்டும், வழக்கறிஞர் துறையா, சட்டத்துறையா இருக்கட்டும், இப்படி பல்வேறு துறைகளில் வியக்கத்தக்க பல சாதனைகள் படைத்த சமுதாயமா நாடா சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. அதே போன்று அனைத்து சமுதாயம் வர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடையும் முன்னுரிமையும் ரத்து செய்தாலே எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சூழல் வந்துடும். யாரும் தாழ்ந்தவன் அல்ல, யாரும் உயர்ந்தவன் அல்ல, படிப்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பா இருக்கட்டும், கல்வி இடஒதுக்கீடு எல்லாம் கிடைத்தாலே எல்லாருமே அந்த அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடோ இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதாவது ஒரு காலத்துல மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது, உயர்ந்த தாழ்ந்தவர்கள் வித்தியாசம் வரக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காக பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு, எல்லாருமே மாணவர்கள் எல்லாம் படிக்க வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படி இப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய சிந்தனையில் உதித்ததுதான் உலகிலே முதல் உருவாக்கப்பட்ட பள்ளி சீருடை திட்டம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தோன்றி இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் கிட்டத்தட்ட 1954 இருந்து அந்த நடைமுறைப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருந்து அவர்கள் இன்னும் நாங்கள் கீழே தான் இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் தவிர்க்கணும். இடஒதுக்கீடு முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு கூக்குரல்கள் ஏதாவதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒருத்தவங்கள தாழ்த்தப்பட்டோம்னு சொல்லதான் அவங்க இன்னும் தாழ்ந்துகிட்டே போறாங்கன்னு சொல்றேன். கரெக்ட். ஆமா, உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை,
மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு அரசு கல்லூரிகளில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு மாற்று சமுதாயத்திற்கு 200 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 200 ரூபா வாங்குறாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பைசாவே கிடையாது, 0. அப்படிங்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய நண்பர்கள் மத்தியில் நான் 200 ரூபா கொடுத்து சேர்ந்திருக்கேன், அப்போ நான் வந்து பைசாவே இல்லாமல் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா நீ வந்து எதனால அப்படின்னா நீ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீ வந்து இன்னும் வளர்ச்சி பெறாத சாதி அப்படிங்கிற அடிப்படையில் உன்னை வாங்கல அப்படிங்கும்போது அந்த மாணவர்கள் மத்தியிலேயே ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு உருவாயிடுது. எல்லாத்தையுமே 200 ரூபா வாங்கிட்டால் யாருக்கும் எந்த ஒரு இது பிரச்சனையும் கிடையாது. இல்லை யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் பணம் வாங்காம இருப்பதும் ஒரு குறிப்பிட்ட இந்த சாதியிலே பிறந்ததுக்காக பணம் கொடுக்கறதா இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மாற்று சமுதாயத்தின் மிகவும் கஷ்டப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். இந்த குறிப்பிட்ட சாதியில் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததற்காக மட்டுமே இவர்களுக்கு வந்து பணம் வேண்டாம், இவங்க பணம் கொடுக்கணும்னு சொல்றது எப்படி சமூக நீதியாகவும் எப்படி வந்து சமத்துவமாகும், இதெல்லாம் வந்து அரசு சிந்திக்கிட்டு பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் 20 கோடி கொடுத்தார்கள், அது ஓகே. அன்னைக்கு காலகட்டத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. இன்றைய சூழல் என்ன, இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலுமே எல்லா மக்களுமே நல்லா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதை வந்து அரசு செய்யணும், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசு யாராக இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஏற்றத்தாழ்வு வராமல் இருப்பதை தடுப்பதற்கு இது போன்ற காரியங்களை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ அரசு தான் இந்த மாதிரியான ஒரு பாகுபாடை வந்து மக்களிடம் இருந்து திணிக்கிறாங்களா சார்? கண்டிப்பா. சாதியில் இல்லையா நீ பாப்பா உயர் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் ஆகாதுன்னு சொல்லிட்டு போன உடனே முதல்ல ஜாதி சான்றிதழ் கொண்டு வந்தாதான் உன்னை ஸ்கூல்லயே சேர்ப்பங்கிற நிலைமை இருக்குதா? அப்ப அது அரசு தானே கொண்டு வருது. சாதி சான்றிதழ் கொடுத்தாதான் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனே போடுவோம்னு சொல்றாங்க. நீ எதுக்கு ஜாதி சான்றிதழ் இருக்கிற? ஜாதி சான்றிதழ் கேட்காமல விட்டாலே இடஒதுக்கீடு சலுகைகளை ரத்து பண்ணாலே அதே அரசு தான் ஜாதியை பார்க்க கூடாது, இயல்பாவே உங்களுக்கு சாதி ஒழிஞ்சிருமே. நீங்க அதை விட்டு இடஒதுக்கீடு சலுகைக்காக சாதியை கேட்பதும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதும் எல்லாமே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு பண்றது எல்லாமே அரசு தான். அவர்களுக்கு வாக்கு வைக்க வேண்டும், அந்த வாக்கு குறிப்பிட்ட சாதிகளுடைய ஓட்டு வேண்டும் என்பதற்காக அந்த சாதிகளுக்கு சில சலுகைகள் செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான அயோக்கியத்தனங்களை அரசுகள் செய்து வருகிறது. அதுக்கு இந்த அரசு அந்த அரசு இல்லை, எல்லா அரசுகளும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை சரி செய்தாலே மாணவர்கள் வந்து சரியாயிட்டாலே அடுத்த ஜெனரேஷன் வந்து சரியாயிடும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அதை ஏன் இவர்கள் செய்ய மாட்டேங்கிறார்கள்? அதை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் வந்து 2 கோரிக்கை, அதாவது 2 வழிமுறையை வந்து சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, கேரளால வந்து ஈழவர்களும் தமிழ்நாட்டுல வந்து நாடார் சமுதாயத்தினர் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரியான. இருக்கிறாங்கன்னா புரியல, என்ன இருக்கிறாங்க? தமிழ்நாடுல வந்து நாடார் சமுதாயத்தினர் தான் முதல்ல தோன்றாங்க, சமுத்திர பாண்டிய நாடார் அவர்கள் தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து திராவிட மாடலோட அரசோட வந்து ஒரு இதா இருக்கு, ஒரு கோரிக்கையா இருக்குது. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது திராவிட மாடல்ங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. திராவிட சிந்தனையாளர்கள் என்பவர்கள் முழுக்க ஏமாற்று பேர்வழிகள். எப்படி தெளிவா சொல்லணும்னா, தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் 1925 தான் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வர்றாரு. ராஜாஜி என்கின்ற மிகப்பெரிய ஆளுமைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை விட்டு ஓடி போயிடுறாரு. ஆனால் அதுவரை அவர் எதிர்த்து வந்தது நீதி கட்சி. பெரியார் எதிர்த்து அரசியல் பண்ணது நீதி கட்சி எதிர்த்து. ஆனா காங்கிரஸ்ல அவர் பெரிய ஆளுமையான தலைவர்கள் இருக்கும்போது அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு நீதி கட்சியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள், உதாரணத்துக்கு எங்க தாத்தா பட்டியலன்பட்டி சௌந்தரபாண்டியன் போன்ற மிகப்பெரிய நிலக்கலார்கள் எல்லாம் வைத்து சுயமரியாதை இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்து அந்த சுயமரியாதை இயக்கம் சார்பாக சாதிகளை ஒழிக்க வேண்டும் சொல்லி தமிழ் சாதிகளை தொடர்ந்து ஒழிச்சுட்டு வந்திருக்காங்களே தவிர அவர் சார்ந்த சாதிகள், அவருடைய கன்னட தெலுங்கு மக்கள் சாதிகளை ஒழிக்கல. குறிப்பா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன ரீதியான ஒரு நுண்ணிய அரசியலை கையென்றவர் தான் பெரியார். பெரியார் வந்து தமிழர்களை காட்டுப்பிராணி என்று சொல்வதும் தமிழ் மொழியை காட்டுப்பிராணி மொழி என்று சொல்வதும் தொடர்ந்து வாடிக்கையாக வைத்திருந்தார். தமிழர்களுக்கு எதிரானவர் தான் பெரியார். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்த திராவிட கழகமா இருக்கட்டும், திராவிட கழகத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பேர் தமிழர் கழகம். ஆனா எதற்கு திராவிட கழகம் மாத்துறாங்க? இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது.
திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் போன்ற ஆட்கள் அவங்க வந்து தமிழர்கள் இல்லாதனால என்னைக்காவது ஒரு நாள் தமிழர்கள் வந்து விடுவார்கள், நம்மளை அடித்து துரத்து விடுவார்கள், இந்த தமிழர்கள் கழகத்தை கைப்பற்றி விடுவார்கள் என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையாக இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பேரு, இந்தியாவில இல்லாத ஒரு பேரை வந்து திராவிடம் என்று உருவாக்கி மக்களை ஏமாற்றி மக்களுடைய தலையில் முழகா இருக்கிற வேலையை தான் பெரியார் செஞ்சார். நீங்க உங்களுக்கு வந்து நீதி கட்சி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. திராவிட இயக்கங்கள் வந்து நீதி கட்சியை பேசுறதுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. ஆனால் இவர்கள் எங்களுடைய முன்னோடி இயக்கம், செய்யப்படாத இயக்கம், அதுக்கு முன்னாடி உள்ள இயக்கம் நீதி கட்சின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய முன்னோடி இயக்கம் என்னது? காங்கிரஸ் கட்சி. நீங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த ஒரு அமைப்பு தான். அதற்கு பிறகு திமுக உருவாகிறது, அதிமுக இப்படி தொன்று இவங்க எல்லாமே ஒரு விதமான அரசியல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கடவுள் இல்லை என்று சொல்லி முழுக்க முழுக்க பகுத்தறிவுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் மாதிரி சித்தரிக்கப்பட்ட பெரியார் வந்து ஒரு அடி முட்டாள்ங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம், கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அன்றைய காங்கிரஸ் இவங்க சொல்ற திராவிடர் அமைப்போ அல்லது நீதி கட்சியோ இவங்களும் பண்ணல, காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு வந்து பெரியார் வந்து அப்ப வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்காரு. அவர் தோப்பில் இருந்த 500 தென்னமரங்களை வெற்றி வீழ்த்தினார் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தகங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப அவர் எந்த அளவு ஒரு முட்டாளா இருந்திருக்காரு பாருங்க. ஒரு கள்ளுக்கடையை வந்து மூடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு பயன்களை தரக்கூடிய இளநீ, தேங்காய் இப்படி தரக்கூடிய 500 மரங்களை வெற்றி வீழ்த்தினார் என்றால் அவர் எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. முழுக்க முழுக்க தமிழர்களை முட்டாக்களாக்க வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும், தமிழ் சமுதாயம் ஒன்றுபட்டு விடக்கூடாது அப்படின்ற அந்த அடிப்படையில் தமிழர்கள் வந்து அனைவரையும் சாதியை ஒழிக்கணும் சொல்லி அவர்களுடைய கன்னடர்கள், தெலுங்கர்களை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அதிக அளவுல அரசு பணிகளாக இருக்கட்டும், அதிக அளவுல வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாத ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆட்சியாளராக உருவாக்கிட்டாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்குது. தமிழர்கள் நம்ம வந்து தமிழர்கள் நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம நாடாக இருந்தாலும் சரி, கவுண்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, இப்ப எந்த சாதியாக இருந்தாலும் நம்ம எல்லாம் தமிழ் சாதிகள், நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகள், நம்மளை எதிர்க்கக்கூடிய வெளிமாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய தெலுங்கர்கள் இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுல இன்றைய இளைஞர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய தமிழர்களுக்கான ஆட்சி என்று வருகிறதோ அன்று வரும்போது அந்த தமிழ் அல்லாதவர்களுக்கு ரேஷன் கார்டை ரத்து பண்ணணும், அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது, அவருக்கு அரசு வேலையை கொடுக்க கூடாது, இதை செய்ய வேண்டும். இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள்ள இங்க இருந்து நம்ம குடிபெயர்ந்த நம்ம தமிழர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு பணியில வேலை கிடைக்காது, அவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழே கொடுக்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. காரணம், நீ வந்து பொழைக்க வந்திருக்க, பொழைக்கிறது உன்னோட வேலை. நீ உனக்கு வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறியா, பாத்திர கடை வைக்கிறியா, இல்ல அரிசி கடை வைக்கிறியா, பழக்கடை வைக்கிறியா, வச்சு பொழைச்சிக்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்க வந்து அரசு வேலை கேட்டால் அது தப்பு, உனக்கு அரசு வேலையை நாங்க 100% தரமாட்டோம் சொல்லி மராட்டிய மாநிலத்தில் இன்னைக்கு நடைமுறைகள் இருக்கு. அதே நடைமுறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய கோரிக்கை. பாவரஞ்சித் போன்ற அரைவேக்காட்டு ஆசாமிகள் தங்களுடைய செயலத்துக்காக தேவையில்லாமல் தமிழ் சாதிகளை பிளவுபடுத்துவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு வர்றது வந்து 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயப்படிக்கு பார்த்தா நீதிமன்றமோ இல்ல காவல்துறையோ அவர் மீது நேரம் வழக்கு மதிப்படி அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாதி சென்னையை அடைக்க ஆளுகிறது என்று குறிப்பிடும் போது அப்ப மற்ற சாதியினர்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப நாங்க வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி மாவட்டத்துல வந்திருக்கோம். முழுக்க முழுக்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில ஒரே நாள்ல நாங்க சென்னையை காலி பண்ணிட்டு சென்னையில 50% யாருமே இருக்காது, தொழில் எதுவுமே இயங்காது. மளிகை கடையா இருக்கட்டும், பாத்திர கடையா இருக்கட்டும், பழக்கடையா இருக்கட்டும், ஆர்வசர் இருக்கட்டும், இப்படி பல்வேறு துறைகளில் தென் மாவட்டத்தை சேர்ந்த நாடா சமுதாய மக்கள் சென்னையில மிகப்பெரிய அளவில் கோல வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க பகுதியில் இருக்க கவுண்டர் சமுதாயம் இருக்கட்டும், வன்னியர் சமுதாயமா இருக்கட்டும், முக்குளத்தூர் சமுதாயமா இருக்கட்டும், இப்படி எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கு பல்வேறு தொழிலை செய்து வருகிறார்கள். நாங்கள் தான் சென்னை, நாங்கள் தான் அடைக்க ஆளுவோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஆணவமான பேச்சு. இந்த பேச்சுக்கு தமிழக அரசு ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுடைய எண்ணமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததற்காகவே அந்த சாதியோட ஒட்டுமொத்த ஆதரவும் அவருக்கு இருப்பதாக நினைக்கிறது தப்பு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பேசி அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை என் பக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சு தேவையில்லாமல் தவறுதலாக இளைஞர்களை வழிநடத்த நினைக்கிறாரு. ஆனா அவரு
இருக்கக்கூடிய அந்த அவர் சமுதாயம் அதாவது இந்த மாதிரியா நீங்க சொல்ற மாதிரி வழி நடத்தணும்னு நினைக்கிறத விட காட்டிலும் அவர் தலித் மக்களை பாதுகாக்கிறாருன்னு கூட தலித் மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. எல்லாம் எங்களுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. எல்லா சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. ஒரு தாய் பிள்ளைகளா இருக்காங்க. தலித் மக்கள்ல எல்லா சமுதாய மக்களும் பாதுகாப்பதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட விருப்பு காரணமாக பல்வேறு கொலை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த கொலை வழக்கங்களோ அது நியாயமான தீர்வு வரும். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர் திசைவள பக்கத்துல ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார். இது வரைக்கும் குற்றவாளிகளே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னைக்கு ஹைடெக் உலகம்னு சொல்றோம், ஆண்ட்ராய்டு உலகம்னு சொல்றோம், இன்டர்நெட் உலகம்னு சொல்றோம், இமெயில் உலகம்னு சொல்றோம். ஆனால் இவ்வளவு இதுல இருக்கும்போது ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த கொலை செய்த குற்றவாளிகள் யாருன்னு அதாவது என்ன சொல்றது, ஸ்காட்லாந்து யாருக்கு சவால் விடுற தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் தமிழக காவல்துறை சரி செய்ய வேண்டும். தமிழக காவல்துறையுடைய பொறுப்பு அமைச்சருடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக காவல்துறைக்கு சுயேட்சையாக அவர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அதிகாரம் கொடுத்தாலே ஒட்டுமொத்த ரவுடிகளும் ஒழிச்சு கட்டப்படுவார்கள். ரஞ்சித் போன்றவர்கள் இது போன்று தவறாக பேசி சமூகத்தில் சாதி ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் அவரெல்லாம் குண்டர் சட்டத்துல கைது செஞ்சு உள்ள வைத்தால்தான் நியாயமாக இருக்கும். இதை அவங்க செய்யணும். இன்றைக்கு பாஜக இந்து கூட்டணிகளை இந்துக்களை ஆதரித்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள இயங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு திராவிட மாடல் அரசு குற்றச்சாட்டுறாங்க சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்துக்கள் எப்படி சிறிய வட்டம் நீங்க சொல்றீங்க, திராவிடங்கிறது எப்படி பெரிய வட்டமாகும்? இந்துன்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வட்டம். அந்த மிகப்பெரிய வட்டத்தின் காரணமாக தான் அவங்க இந்து அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இந்து மட்டும் கிடையாது, சிறுபான்மையை சேர்ந்த கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க. திராவிட மாடல்ன்றது ஒரு திராவிடன்னு ஒண்ணு இல்லாத ஒண்ணா பேசிக்கிட்டு அவங்க பெரிய வட்டம்னு எப்படி சொல்ல முடியும்? திராவிடங்கிறது ஒரு சின்ன வட்டம் கூட கிடையாது, ஒரு புள்ளி கூட கிடையாது. அந்த ஒரு புள்ளி வைத்துக் கொண்டு நாங்க திராவிட மாடல், திராவிட கழகம், திராவிட ஆட்சி இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய சமுதாயம் இந்துக்கள் 100 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அதை அவங்க கொண்டு போய் அரசியல் பண்றது சின்ன வட்டம் எப்படி சொல்ல முடியும்? இது அறிவு சார்ந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் முக்கியமானவர்களா, இல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு 100 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சின்ன வட்டம் எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி இதை நம்ம நினைக்கிறதுன்னு தெரியல. அதாவது திராவிட மாடல் அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, குற்றச்சாட்டு அப்படின்னாலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கரெக்டா இருக்கணும் இல்லையா? அதாவது இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பாஜக பேசுற மாதிரி இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது கலவரங்கள் நடந்திருக்கிறதா, இல்ல அவங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாம இருக்குதா, இல்ல யாரும் சுதந்திரம் இல்லாம இருக்காங்களா? எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறோம், இந்துத்துவ அப்படி கிடையாது. நீங்க கேட்ட கேள்வி என்ன, இந்துக்களுக்கு மட்டும் அவர்கள் சப்போர்ட் பண்றாங்களா? கிடையாது. அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஏன் இதே திமுக இன்னைக்கு பிஜேபி இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா? அமைச்சரோட இடம் வைக்கலையா? இல்ல தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு 6 MP கிடைக்கிறதுக்கு காரணமா இல்லையா? இல்ல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக வர்றதுக்கு காரணமா இருந்ததுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுக. அப்போ கூட்டணி வைக்கும் போது ஒரு கருத்தையும், கூட்டணி இல்லாத போது ஒரு கருத்தையும் சொல்றதுதான். நாளைக்கே கூட பிஜேபி திமுக கூட்டணி வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் பாதுகாவலராக, இஸ்லாமிய முஸ்லிம்கள் பாதுகாவலராக திகழ்வது பாரதிய ஜனதா கட்சி. இந்துக்களுக்கு மட்டுமான கட்சி அல்ல பாரதிய ஜனதா, அனைவருக்குமான கட்சின்னு சொல்லி இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூவி ஓட்டு கேட்கறதுக்கான ஒரு நிலைமை கூட வருங்கால கட்டங்களில் வரும். அப்போ நம்ம அதை எப்படி பார்க்க முடியும்? லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.